ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, தீபாவளி பலகாரம் லாஸ்ட்டு ரெசிபி சோமாசம் ரெசிபி. இதுக்கு என்னெல்லாம் நான் யூஸ் பண்ண போகிறேன், என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுஜாஸ் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். இந்த சோமாசம் ரெசிபி நான் செய்கிறதுக்கு 1/2 கிலோ மைதா சலிச்சு எடுத்துருக்கேன். தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் மாவு வந்து நான் தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வறுத்த ரவை வந்து நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை ரவை கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சூடு பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக கிடைக்கும். உங்களுக்கு நமக்கு வந்து வெறும் அந்த மாவை மட்டும் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறதுல உள்ள ஸ்டஃபிங்கும் இருக்கிறதுனால 100% வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அவுட் சைட் லேயர் பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்பியாகவும், உள்ளே நம்ம ஸ்டஃபிங் இருக்கிற இடம் பார்த்திங்க அப்படின்னா க்ரன்ச்சியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மாவு பிசைஞ்சாச்சு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு. இதில் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிட்ட எனக்கு சோமாசம் கிடச்சிது. கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது, எனக்கு ஸ்டஃபிங் கம்மியாக இருந்ததுனால நான் அதை வந்து பூரியாக தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை வந்து ஒட்டுறதுக்கு நம்ம வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி, அதில் மைதா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா காய்ச்சின பால் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஒட்டுறதுக்கு. இப்போ நமக்கு மாவெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டஃபிங்க்கு கொப்பரை தேங்காய் நமக்கு கம்பல்சரி. கொப்பரை தேங்காவை நல்லா காஞ்ச தேங்காவாக இருக்கணும். நல்ல பெரிய துருவலாக பார்த்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கடாயில் ட்ரையாக லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. சூடு பண்ணி எடுத்தால் போதும். இப்போ இதுக்கு 1/4 கிலோ தேங்காய்க்கு நான் வந்து சின்ன கிண்ணத்தில் 1 கிண்ணம் அளவுக்கு வறுத்த ரவை, ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு பெரிய கிண்ணம் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். ஏலக்காய் தூள் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜீனி வந்து முழுசாக போட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஸோ அது வந்து உங்களுடைய இஷ்டம் தான். இது நான் வந்து கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஜீனியை வந்து நான் முழுசாக சேர்த்துருக்கேன். இல்லை உங்களுக்கு அது மாதிரி சாப்பிட்றது பிடிக்கல, கடித்து சாப்பிட்றது அப்படின்னா பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிக்கணும். நல்லா பெருசாக தேய்ச்சிக்கிட்டு இதை வந்து நல்லா ரோல் பண்ணணும். இதுதான் வந்து உங்களுக்கு மெத்தடு, கரெக்டான மெத்தடு. சோமாசம் செய்கிறதுக்கு கரெக்டான மெத்தட். நிறைய பேர் டைரெக்டாக பூரி மாதிரி தேய்ச்சி அதில் ஸ்டஃபிங் பண்ணி சொல்கிறாங்க. அது ராங்கான மெத்தட். ஸோ இதுதான் ப்ராப்பரான ட்ரெடிஷ்னல் மெத்தட்னே சொல்லலாம். மகாராஷ்டிரியன் ஸ்பெஷல் சோமாசம். எந்த விசேஷமாக இருந்தாலும் கண்டிப்பாக சோமாசம் செய்வாங்க. எவ்வளோ செய்கிறதா இருந்தாலுமே இந்த மெத்தட் தான். ஸோ இது மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கணும். நல்லா ப்ரெஸ் கொடுத்து ரோல் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் நல்லா நீளமாக வரும். இது கொஞ்சம் எனக்கு நீளமாக இருந்ததுனால 2 பீஸாக எடுத்துகிட்டு இப்போ நான் பீஸ் போடுறேன். இது மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு என்ன அப்படின்னா சோமாசம் நமக்கு வந்து பீஸ் நிறையா கிடைக்கும். நமக்கு வந்து அதிகமாகவும் செய்யலாம். நான் வந்து சின்னதாக செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பீஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு நல்லா பெருசாக ரவுண்டு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா 2 தான் நீங்கள் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக வெட்டுறது எப்போதுமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் வந்து 2 3 சேர்த்து ஒட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம லேயராக இருக்குது பார்த்திங்கன்னா, அதை அப்படியே ப்ரெஸ் கொடுத்துட்டு மாவில் தேய்ச்சி நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்க வேண்டியதான். பூரி மாதிரி. இதில் வந்து உங்களுக்கு நான் ஒரு 4 மெத்தடில் செஞ்சு காட்ட போகிறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரே சைஸில் 2 சின்னதாக செஞ்சுருக்கேன், 2 வந்து நான் கொஞ்சம் பெரிய சைஸில் தேய்ச்சிருக்கேன். இப்போ ஸ்டஃபிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 இதில் நான் வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் செஞ்சு காட்டுறேன். இதில் வந்து 2 மெத்தடை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நான் வந்து மறந்துட்டேன்னு சொல்கிறத விட நான் வந்து ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்டு செய்யும்போது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருந்தது. அதனால் நான் வந்து ஜஸ்ட்டு சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணி மாவை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஒட்டியாச்சு. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா ப்ரெஸ் கொடுத்துட்டு எடுத்து வச்சுருங்க. உங்கள்கிட்ட அந்த நெல்லியாக இருக்கக்கூடிய ஸ்பூன் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் ரோல் பண்ணிங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு டிசைன் நெல்லியாக வரும். என்கிட்ட அந்த ஸ்பூன் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்து என்ன அப்படின்னா இப்போ இந்த கரண்டி மத்து இருக்குது இல்லையா, நம்ம பருப்பு கரையிறது, ஸோ அதை வச்சு நான் வந்து இது பண்ணுறேன். ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிருக்கிறதுனால என்னால் ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் கொடுக்க முடியல. அழுத்தி ப்ரெஸ் கொடுத்து ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். இது மாதிரி எடுத்து விட வேண்டியதில்லை. ஸோ இது ஒரு மெத்தட். 2வது மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா இது அந்த ஒரு இதை வந்து மேலே வந்து வச்சு கவர் பண்ணிவிட்டு சுற்றி பேஸ்ட் பண்ணணும். அந்த மாவு தண்ணியை வச்சுட்டு சுற்றி பேஸ்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி முடிச்சா வந்து ரோல் பண்ணணும். இது ஒரு மெத்தடு. நான் அதை வந்து ஃபோனை கீழே வச்சுட்டு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். எப்படி உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ரோல் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு மாவில் ஸ்டஃபிங் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு மாவை வச்சு மூடியாச்சு. அதுக்கு வந்து நம்ம பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் முடிச்சா சுற்றி விடணும். அது ஒரு 2வது மெத்தட். இன்னொரு மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு
கத்தியை வச்சு கூட நீங்கள் வந்து வெட்டலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கக்கூடிய மாவு வந்து நீங்கள் கடித்து சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக தான் இது மாதிரி எக்ஸஸாக இருக்கிறத எடுக்கிறது. நமக்கு வந்து ஷேப்பும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் நமக்கு அந்த சோமாசம் சாப்பிடும்போது டேரெக்டாக நமக்கு வந்து அந்த ஸ்டஃபிங் வந்து வாயில் தட்டுப்படும். அது ஒன்று. என்னோடய 4வது மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா, நெல்லியாக இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நம்மளுடைய ஃபோர்க் ஸ்பூனை வச்சு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறது. அது மாவு தண்ணி வச்சு ஒட்டினதுக்கப்புறம் ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நீங்கள் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அந்த டிசைன் வந்துடும். அவ்வளோதான் அந்த 4 மெத்தட். இது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம வெட்டினது சின்னதாக இருக்குது இல்லையா, அதே இது மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒட்டிட்டு தேய்ச்சோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய லேயராக வரும் நமக்கு. ஸோ இதை நான் எல்லாமே செஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். இந்த 4 மெத்தடில் நான் எந்த மெத்தட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, லாஸ்ட்டாக சொன்ன அந்த ஃபோர்க் ஸ்பூன் மெத்தட் தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். ஏன்னா அதுதான் நமக்கு வந்து நல்லா நைஸாக இருக்கும், கடித்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு என்ன அப்படின்னா, அந்த ரோலிங் ஸ்பூன் சொன்னேன் பார்த்தீங்களா, நெல்லியா, அதை வச்சு நீங்கள் ரோல் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பெஸ்ட்டு. நீங்கள் வந்து எக்ஸஸாக மாவு சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த புஃபுன்னு பூயிர் மாதிரி ஒப்புறது பார்த்தீங்களா, ஒன்று மேலே ஒன்று வச்சு பேஸ்ட் பண்ணது, அது வந்து என்ன அப்படின்னா அந்த முடிச்ச மாதிரி நம்ம சுற்றிருக்கோம் பார்த்தீங்களா, அது மட்டும் கடித்து சாப்பிடும்போது என்ன அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் வந்து ப்ராக்டிக்கலாக என்னங்கிறது சொல்லிவிட்டேன். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கலர்லையும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பட் இந்த ஒயிட் கலரில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமே உங்களுக்கு வதக்குன்னு ஆகிடும். அது மாதிரி இல்லாமல் கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மாதக்கணக்கில் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம வெறும் மாவு மட்டும் பொரிக்கிறது இல்லை இல்லையா, வெறும் மாவு மட்டும் பொரிச்சா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ள ஸ்டஃபிங் இருக்கிறதுனால நமக்கு கம்பல்சரி நம்ம கிறிஸ்பினே சொல்ல முடியாது. எந்த இடத்துல மாவு மட்டும் இருக்குதோ அந்த இடத்துல கிறிஸ்பியாகவும், எந்த இடத்துல ஸ்டஃபிங் இருக்குதோ அந்த இடத்துல க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ஸோ டேஸ்டியான உங்களுக்கு கிறிஸ்பியான க்ரன்ச்சியான சோமாசம் ரெடி ஆகிடுச்சு. மற்றவங்க ஒரு சிலர் வந்து சோமாஸ்னு சொல்லுவாங்க, நாங்கள் வந்து சோமாசம்னு சொல்லுவோம். இந்த ஃபோர்க் ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணதுனால அந்த டிசைன் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். தீபாவளி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடாமல் எக்ஸ்ட்ரா நீங்களும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.